அட்டகாசமான சுவையில் கும்மாயம் ரெசிபி தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். செட்டிநாடு ஸ்பெஷல் மட்டும் கிடையாதுங்க, ஆடி மாத ஸ்பெஷலும் சரி இந்த கும்மாயம் ரெசிபி தான். ரொம்பவே ஆரோக்கியம் தரக்கூடிய இந்த கும்மாயம் ரெசிப்பியை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ ருசியாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிப்பியை ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாமா? இதுக்கு முதல்ல கடாயில் 1/2 கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 4 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கருகிடக்கூடாதுங்க, மிதமான தீயில் வச்சு தான் நம்ம இதை வறுத்து எடுக்கணும். எல்லா பொருளையுமே சரியான பதத்தில் வறுத்து எடுத்திங்கன்னா தாங்க இந்த ரெசிபி ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு லைட் கோல்டன் கலரில் வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. அடுத்ததாக 1/2 கப் அளவுக்கு எந்த கப்பில் மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பில் எல்லாத்தையுமே மெஷர் பண்ணிக்கோங்க. பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு சேர்த்துட்டு லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்ல மணம் வர வரைக்கும் இதில் வறுத்து எடுத்துக்கோங்க. கருக விடாமல் பார்த்துக்கோங்க, எந்த பொருளும் கருகிடக்கூடாதுங்க. இப்போ ஒரு 3-4 நிமிஷத்தில் இது நல்லா கோல்டன் கலரில் பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டு வந்துடுச்சு. இப்போ இதையும் அரிசி சேர்த்துருக்க அதே பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. அதே கப்பில் 1 கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் மிதமான தீயில் வச்சு நல்ல மணம் வர வரைக்கும் இதை பொறுமையாக வறுத்து எடுத்துக்கலாம். கருகிடாமல் நல்ல கோல்டன் கலரில் மாறி வரணுங்க, அந்த அளவுக்கு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், லைட் கோல்டன் கலரில் சூப்பராக வறுத்து எடுத்தாச்சு. அவ்வளோதான். இப்போ இதையும் நம்ம ஆற வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேங்க. இந்த ஸ்வீட் கரெக்டாக இருக்கும். இதுக்கும் மேலே நீங்கள் வேணும்னா 1/4 கப் அளவுக்கு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இது கூட 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு இதை நம்ம கலந்து விட்டுக்கலாம். வெல்லம் கரைஞ்சி வந்தால் மட்டும் போதுங்க, இதுக்கு பாகுபதம் எதுவும் தேவை கிடையாது. இந்த வெல்லம்லாம் கரைஞ்சி இதில் இருக்க அழுக்க நம்ம வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், வெல்லம் கரைஞ்சி வந்துடுச்சு. இப்போ தனியாக இருக்கட்டும். இப்போ நம்ம வறுத்த பொருள் எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். எந்த அளவுக்கு நம்ம நைஸாக அரைச்சாலும் கொஞ்சமாக ரவை போல் இதில் இருக்கோங்க, நம்ம அதனால் இதை நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாம். இது போல் ஜல்லடையை வச்சுட்டு நல்லா நைஸான பவுடரை ஜலிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இந்த கும்மாயம் நம்மளுக்கு கிடைக்கும். பாருங்கள், எந்த அளவுக்கு நம்மளுக்கு ரவை மாதிரி இதில் இந்த வறுத்திருக்க பொருளெல்லாம் இருக்குது. இதை நம்ம தனியாக எடுத்துடலாம். இப்போ இந்த மாவை நீங்கள் நல்லா ஆற வச்சுட்டு 1லேருந்து 2 மாதம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க. இதே மாவை வச்சு கஞ்சி ரெசிபி மாதிரி செஞ்சு கூட நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துருக்க மாவுலேருந்து 1 கப் அளவுக்கு மாவை நான்ஸ்டிக் பேனில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க வெல்லத்தை வடிகட்டி சேர்த்துக்கலாம். இப்போ வரைக்கும் நீங்கள் ஸ்டவ்வை ஆன் பண்ணக்கூடாதுங்க. ஆன் பண்ணாமல் இப்போ நம்ம இதை ஃபஸ்ட்டு கலந்து வச்சுக்கலாம். ஒரு கரண்டி வச்சுட்டு நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்துகிட்ட பிறகு இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இதில் இருக்க சின்ன சின்ன கெட்டிகள் எல்லாமே இப்போ வெந்து வரும்போது நம்மளுக்கு கலந்து வந்துடும் ஒன்றா. இப்போ கைவிடாமல் ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா இதை கலந்து விடுங்க. சீக்கிரமாகவே இது தண்ணியெல்லாம் ஈர்த்து கெட்டியான பதத்துக்கு மாறி வருங்க. பாருங்கள், ஒரு 3 நிமிஷம் கழித்து பாருங்கள், இந்த அளவுக்கு கெட்டிப்பட்டுரும். கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ கைவிடாமல் இதை கலந்து விட்டுட்டே இருங்க. லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சே கலந்து விடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரமாகவே அடி பிடிச்சிடுங்க. இப்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாகவே நெய் சேர்த்து கலந்து விடுங்க. இப்போ அடுத்து ஒரு 2 நிமிஷம் கழித்து எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கு இல்லையா? இப்போ திரும்பவும் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நீங்கள் நெய் சேர்த்திங்கன்னா போதுங்க, அதிகமாக சேர்த்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. அடுத்து ஒரு நிமிஷத்துக்கெல்லாமே இது நல்லா அல்வா பதத்துக்கு நல்லா திரண்டு வரும். கடாயில் ஒட்டாமல் இது போல் அல்வா பதம் வரும்போது கடைசியாக நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நான் மொத்தமாக 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா இதில் இருக்க நெய் எல்லாம் பிரிஞ்சு நல்லா அல்வா கன்சிஸ்டன்ஸுக்கு இது வரும். பாருங்கள், இவ்வளோ சூப்பராக கும்மாயம் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ ஹெல்த்தியான ரெசிபி, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த ரெசிபி வீட்டில் இன்றைக்கே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், அப்படியே வீடியோவை ஹைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோவை நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.